பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே என்னுடைய சுகுணாபுரம் பள்ளியிலே வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளோம். இந்த தேர்தலிலே சிறப்பான முறையிலே எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக கூட்டணி முழுமையாக வெற்றியடையும். தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையிலே அதிமுகவுடைய வெற்றி உறுதி. ஏனென்றால் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி, கோவை, திருப்பூர், அதே போல் நீலகிரி, அதே போல் ஈரோட்டில் 2 தொகுதிகள், 5 பார்லிமெண்ட்டிலும் கண்டிப்பாக அதிமுக வெற்றி உறுதி, இரட்டலை வெற்றி உறுதி. சமீப காலமாக கட்சியினுடைய இளைஞர்கள், இளம்பெண்கள், கல்லூரி மாணவர்கள் அதிகமான பேர் இருந்தாங்க. அப்போ இந்த முதல் வாக்காளர்களுடைய ஓட்டு சதவீதம் மட்டும் அதிமுக எந்த அளவுக்கு அதிகமாக இந்த தேர்தலில் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது முதல் ஓட்டர்ஸோட வாக்கு அதிமுக தான் அதிகமாக கிடைக்கும். ஏனென்றால் அம்மா அரசு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து மருத்துவ கல்லூரி மாணவருடைய கனவை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 600க்கு மேற்பட்டவர்கள் MBBS BDS படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியது எடப்பாடியார். அதேபோல் கொரோனா நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாருமே படிக்க முடியல. அப்போ பார்த்திங்கன்னா ஆல் பாஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணது. அதே போல் அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடியார் இருக்கும்போது அதிகமான மாணவர்களுக்கு அதிகமான திட்டங்கள் தந்ததும் பள்ளி கல்வியிலும் உயர்கல்வியிலும் தந்தது அதிமுகவே. கண்டிப்பாக மாணவருடைய வாக்குகள் அதிமுக மட்டும்தான் அதிகமாக இருக்கும். எடப்பாடியார் வரணும்னு விரும்புவாங்க. அதுக்கு மாற்றி மாற்றி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா? சரி, அதாவது தேர்தலை பொறுத்தளவுக்கு ஒரு ஜனநாயக முறையில் தான் நடக்கணும், ஒரு நியாயமாக தான் நடக்குன்னு சொல்லி போட்டு அதிமுக எதிர்பார்க்குறது. எங்களுடைய பொதுச் செயலர் அப்படி தான் பண்ணிருக்காங்க. நாங்கள் நேர்மையாக தேர்தலை சந்திக்கிறோம். நன்றி.